அதிமுக மூத்த தலைவர் திரு பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். விளங்கியவர் பொன்மனை செல்வி புரட்சி தலைவி அம்மா. அதை போலவே புரட்சி தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாக திகழ்பவர், வாழ்ந்து வருபவர் அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரி. 33 ஆண்டு காலம் அம்மாவினுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்று இந்த இயக்கத்தை கண்ணென காட்டி வந்த சின்னம்மா அம்மாவினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிறார். அதனால் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் என்று ஆட்டோமேட்டிக்காக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதிலே அச்சமே இல்லை, சந்தேகம் இல்லை. அம்மா அவர்களினுடைய சம்மதம் வேண்டும் என்று கழகத்தினுடைய அனைத்து நிலையிலே உள்ள பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், தலைமை கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், 64,000 கிளைகளைச் சேர்ந்த அனைவரும் அம்மாதான் சின்னம்மாவின் வாரிசு, அம்மாதான் சின்னம்மாவின் மனச்சாட்சி, அம்மாதான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். சின்னம்மாதான் பொதுச் செயலாளராக வருவார். அதற்கு சின்னம்மாவின் சம்மதத்தை வேண்டுகிறோம். இதுதான் நிலை. 1982 பொன்மனை செல்வி புரட்சி தலைவி அம்மாவோடு ஒன்றாக இணைந்து அம்மா புரட்சி தலைவரின் வாரிசாக அரசியலிலே உச்சநிலைக்கு வருவதற்கு அச்சாணியாக ஆணிவேராக செயல்பட்டவர் நமது சின்னம்மா அவர்கள். ஜெயலலிதா அம்மாவினுடைய பேரவை துவக்கப்படுவதற்கும் அந்த பேரவை வளர்த்தப்படுவதற்கும் 30 லட்சம் உறுப்பினர்களே இருந்த அதிமுகவை 1.5 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாபெரும் ஆலமகமாராக வளர்த்தியதற்கும் அம்மாவோடு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக நின்று இரவு பகலென்று பாராமல் உயர்த்தியவர் சின்னம்மா அவர்கள். சின்னம்மா கட்சிக்கு ஒரு அச்சாணி, சின்னம்மா புரட்சி தலைவரோட மனச்சாட்சி. இதை விட பெரிய பதவி என்ன வேண்டும் அவர்களுக்கு? நடிகர் ஆனந்தராஜ் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஒருவர் கேளுங்க. கட்சியினுடைய உறுப்பினராக உள்ள நடிகர் ஆனந்தராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல மூத்த தலைவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், பொதுச் செயலாளர் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை பற்றி ஏகமனதாக கேளுங்க. ஏகமனதாக கழகமே அம்மாதான். கேளுங்களே, ஏகமனதாக அம்மாதான், சின்னம்மாதான் கழகத்தினுடைய சின்னம்மாதான் கழகத்தினுடைய காவல் தெய்வம், அம்மாவினுடைய வாரிசு என்று ஏகமனதாக கழகத்தினர் தீர்மானம் போட்டுவிட்ட பிறகு வேறு பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் நிலையான உண்மை. கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அம்மாவோடு சிறையிலே பலவித இன்னல்களை அறிவித்திருக்கிறார்கள். அம்மா பட்ட துயரங்களில் முழுக்க பங்கேற்று தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு தனியாக செயல்பட்டு குடும்பம், பாசம் என்பதையெல்லாம் துறந்துவிட்டு அம்மாவே தான், அம்மாவே தெய்வம் என்று அம்மாவோடு வாழ்ந்த அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்பது கழகத்தின் ஏகமனதான ஒரு முடிவு. புரட்சி தலைவி அம்மாவனுடைய செல்வாக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற சொல்வாக்கு, புரட்சி தலைவியினுடைய மனச்சாட்சி சின்னம்மாவுக்கு இருப்பதைக் கண்டு ஆற்றாதவர்கள். கழகத்தினுடைய 64,000க்கு மேற்பட்ட அமைப்புகளும் சின்னம்மா என்று அழைக்கின்ற நிலையைக் கண்டு பொறுமை கொள்ளாதவர்கள், பொறாமைப்படுபவர்கள். அம்மா அவர்களே எல்லா காலத்திலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் அம்மாவிட ஒரு பிரச்சனைகளை பேசுகிற போது அன்போடு சொல்லுவார், உரிமையோடு சொல்லுவார். சின்னம்மாவிடம் இதை கலந்து பேசுங்கள், சின்னம்மாவிடம் கலந்து பேசுங்கள் என்று சின்னம்மாவுக்கு அத்துணை முக்கியத்துவத்தை கொடுத்தார். இது சாதாரண ஒரு முக்கியத்துவம் அல்ல. சின்னம்மா அம்மாவை நிழலாகவே செயல்பட்டார். கண்கூடாக நாங்கள் கண்டிருக்கிறோம். இதை விட வேற என்ன வேண்டும்? அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார். அதாவது
முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களின் தோழியான திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பது அதிமுகவின் அனைத்து தரப்பினரும் விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அடிமட்ட தொண்டர்களும் இதனை விரும்புவதாக தெரிவித்தார். பொதுமக்களிலே யாரும் குறை சொல்லவில்லை. சின்னம்மாவினுடைய அபரிவிதமான செல்வாக்கு வரக்கூடாது என்ற நோக்கோடு, அந்த சுயநலத்தோடு, அந்த சதித்திட்டத்தோடு திட்டமிட்டு எதிரிகள் சின்னம்மாவுக்கு எதிரான குறையை சொல்லுகிறார்கள். சின்னம்மா பெரியம்மாவை கண்போல கண்காணித்து வந்தார், ஒரு தெய்வமாக கருதி கண்காணித்து வந்தார். அவர் உடல்நலனை காக்க அரும்பாடுபட்டார், தியாக செம்மலாக செயல்பட்டார். இதுதான் உண்மை. இட்டுக்கட்டி எதிர்கட்சிகள் பரப்புகிற வதந்தி வாட்ஸ்அப், பேஸ்புக் மூலமாக சின்னம்மாவை கொச்சப்படுத்தி விட்டால் அதிமுகவை ஒழித்து விடலாம், ரெட்டேலையை ஒழித்து விடலாம், எம்ஜிஆர் பெரியம்மாவின் புகழை ஒழித்து விடலாம் என்ற சதித்திட்டத்தோடு பரப்புகிற செய்திக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அம்மா சின்னம்மா பெரியம்மாவினுடைய எம்ஜிஆரினுடைய நிழல் மனச்சாட்சி இதுதான் நடைமுறை உண்மை.